வெண்பனிமழை பொழியும் சுவிஷ்நாட்டில் சூரிச் மாநகரில் மலைகள் சூழ்ந்தொற்றுந்தனில் வாழும் பலம்புரியானே பலம் சுழியானே கணேஸ்வரா உந்தன் பாதம் நாடி வருகிறோம் பாதமலர் சொரிகின்றோம். முதல்வனே முக்கண்ணன் புதல்வனே வினை தீர்க்கும் விக்னேஸ்வரா முதல்வனே முக்கண்ணன் புதல்வனே வினை தீர்க்கும் விக்னேஸ்வரா விடயங்கள் அனைத்திற்கும் அதிபதி நீயே ஓங்காரமூர்த்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தாஸ்மரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் நோக்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆமாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தங்களாக விளங்கக்கூடியவர்கள் உலகத்திலேயே முதன்மை பெற்றவர்களாக இருக்கின்ற ஈழத்தமிழ் நெஞ்சங்கள். ஆமாம், ஈழத்தமிழ் நெஞ்சங்கள் நடந்த யுத்த அழுத்தங்களினாலே தங்கள் வாழ்வியலை தேடி உலகெல்லாம் பறந்து ஓடி ஓடி சென்றார்கள். சென்றபோது அவர்கள் தாங்கள் மட்டும் ஓடாது தங்களுடைய மொழி சமய விரத அனுஷ்டானங்களை கூடவே அழைத்து சென்று இன்று உலகெல்லாம் பல ஆலயங்களை அமைத்து வழிபாடுகளை நடத்தி சமய பணிகளையும் இந்த மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் சுவிட்சர்லாந்து தேசத்திலே இன்று 26க்கும் அதிகமான ஆலயங்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றன. அதன் ஓர் ஆலயமாக சுவிட்சர்லாந்திலே சூரிச் டியூர்டன் என்னும் புண்ணிய சேத்திரத்திலே ஸ்ரீ விஷ்ணுதுர்கா அம்பிகை என்கின்ற பெயருடைய அடியேனும் உங்கள் எல்லோருக்கும் நன்றாக என்னை தெரியும். முதலாக சுவிட்சர்லாந்திலே சூரிச் மாநகரிலே அட்லிஸ்வீல் முருகன் ஆலயம் என்கின்ற ஆலயத்தை நிறுவுவதிலே முன்னின்று உழைத்து இன்று நான் இந்த விஷ்ணுதுர்க்கம்மன் ஆலயத்தை முதன்மையாக நடத்தி வருவது யாவரும் அறிந்தது. இந்த ஆலயமானது மக்களுடைய வழிபாட்டிற்காக மிகச் சிறந்த முறையிலே தினசரி 6 கால பூஜை வழிபாட்டோடு நடைபெற்று வருகின்றது. இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய முன் வளர்ச்சி நோக்கமாக உங்களோடு சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலையிலே நான் தள்ளப்பட்டிருக்கின்றேன். அதனால் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திக்க முன்வருகின்றேன். அதற்கு முன்பாக எங்களுடைய ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த காணொளி ஊடாக நீங்கள் என்னோடு உங்கள் உள்ளங்களை அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என்னோடு உங்களுடைய உள்ளங்களை அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய வாசலை நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், இப்பொழுது உங்களை ஸ்ரீ விஷ்ணுதுர்க்கை அம்மன் ஆலயத்திற்குள் அழைத்து செல்லுகின்றேன். ஸ்ரீ விஷ்ணுதுர்கா தேவி அம்பிகையானவள் இந்த ஆலயத்திலே தான் மட்டும் இல்லாமல் தன்னோடு சண்மத வழிபாடாக இருக்கக்கூடிய எங்களுடைய இந்து மதத்திலே 6 பிரிவுகளாக நாங்கள் சமய வழிபாடுகளை நடத்தி வருகின்றோம். அந்த வகையிலே இங்கே எங்களுடைய ஆலயத்திலேயும்
விநாயக வழிபாடு காணாபத்தியம் என்று சொல்வார்கள், சிவ வழிபாடு சைவம் என்று சொல்வார்கள், விஷ்ணு வழிபாடு வைஷ்ணவம் என்று சொல்வார்கள், அம்பிகை வழிபாடு, சூரிய வழிபாடு, முருக வழிபாடு என்று 6 விதமான வடிவங்களிலே இந்த ஆலயம் ஷண்மத வழிபாடாக அம்பிகையினுடைய அனுக்கிரகத்தினாலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அம்பிகையினுடைய காட்சிகளை நீங்கள் தற்போது மிக அழகாக பார்த்து கொள்ளலாம். இங்கே அவள் அஷ்டபுஜங்களோடு வீற்றிருக்கின்றாள். வேண்டுவார் வேண்டிவதை வாரி வழங்கும் அஷ்டபுஜ நாயகியாக அவள் விளங்கிக் கொண்டிருக்கின்றாள். அவளிடம் ஒரு சூத்திரம் உண்டு. முக்கண்ணன் துணை கொண்டு 3 நாள் மனமிருந்து, முக்கண்ணன் துணை கொண்டு 3 நாள் மனமிருந்து முப்பழம் மதுவிலிட்டு நைவேதனம் பண்ணினாள் இறக்குவேன் முற்று நான் 30 நாளில் என்பது அவளுடைய ஒரு தாயக மந்திரம். முக்கண்ணன் துணை கொண்டு, முக்கண்ணன் என்பது தேங்காய், 3 நாள் மனமிருந்து ஒரு தேங்காயை அவளுக்காக வேண்டி வைத்து 3 நாள் நீங்கள் விரதமிருந்து முப்பழம் மதுவிலிட்டு, மாப்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் என்பவற்றை எடுத்து, மது என்பது தேன், தேனிலே விட்டு நீங்கள் அவளை நினைத்து வழிபட்டால், இது நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலும் செய்யலாம், அவளுடைய ஆலயத்திலும் செய்யலாம். ஆனால் அவளை நினைத்து நீங்கள் வழிபட்டால் உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய முட்டு என்றால் நாங்கள் அதை பொருள் கொள்ள வேண்டும். எங்களுடைய கவலைகள், எங்களுடைய துன்பங்கள் அத்தனையும் இறக்குவேன் நான் 30 நாளில் என்றால் 30 நாட்களிலே உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் விலக்கக்கூடிய ஒரு மகா நாயகியாக இங்கே அம்பிகை வீற்றிருக்கின்றாள். அவள் வளர்ச்சி ஆலய மேல் அவளுடைய வளர்ச்சி மிகவும் அற்புதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கின்றது. இதை நான் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலிலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். அன்பார்ந்த அம்பிகை அடியார்களே, சுவிட்சர்லாந்து நாட்டிலே நான் 28 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். சர்மா ஐயான்னு சொன்னால் 190% அதிகமானவர்களுக்கு நன்றாக தெரியும். மதத்திற்காகவும் ஆன்மீகத்திற்காகவும் என்னை எவ்வளவு அர்ப்பணிப்போடு நான் நடாத்தி வருகின்றேன் என்பது யாவரும் அறிந்தது. அது தொடர்பாக நான் மிக நீண்ட விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் இந்த ஆலயத்தை நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றபடியினாலே இந்த ஆலயம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பினாலேயும் நான் உங்களை நாடி வந்திருக்கின்றேன். அன்னை பராசக்தியின் சொரூபமாக, மக்கள் துயர் துடைக்கும் நாயகியாக சுவிட்சர்லாந்தின் இந்த டியூர்ந்தன் புண்ணிய சேத்திரத்திலே கோவில் கொண்டிருக்கக்கூடிய அந்த தாயானவள், அவளுடைய வளர்ச்சி எனக்கு பொறுப்பினை ஊட்டியுள்ளது. அவளுடைய ஆலயம் மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டுமே என்றால் நான் பொறுப்போடும் பணிவோடும் பண்பளோடும் உங்களை நாட வேண்டிய ஒரு தேவை எனக்கு உருவாகி இருக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த புலம்பெயர் வாழ்விலே ஆலயங்களை நடத்துவது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. நன்றாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் உங்களுடைய இல்லங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய இல்லங்களை எப்படி நடத்தி வருகின்றீர்கள், உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை எப்படி சந்திருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கும் நன்றாக தெரியும், எனக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் உங்கள் மத்தியில் ஒருவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னை நன்றாக தெரியும். ஒரு சில பேருக்கு தெரியும் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். இந்த காணொளி மூலம் உங்களை வந்து சேர வேண்டும் என்கின்ற பேர் அவாவோடு உங்கள் முன் வந்திருக்கின்றேன். அம்பிகை அடியார்களே, இந்த ஆலயத்தை நான் திறம்பட நடத்த வேண்டுமே ஆனால் உங்களை இருகரம் கூப்பி வேண்டி நிற்கின்றேன். அந்தணன் என்போன் அறவழி நிற்போன். அந்தணனுக்கு அறம் என்ன? வேதத்தை ஓதுவதும் ஓதுவிப்பதும், யாகத்தை நடத்துவதும் நடத்திவிப்பதும், ஜாசகம் பெறுதல், ஜாசகம் என்றால் ஈதல், தானத்தை கொடுப்பதும் தானத்தை பருவிப்பதும். நமக்கு இந்த உபநயனம் போடுகின்ற பொழுதே முதல் தரப்படுகின்ற தாரக மந்திரம் என்னவென்றால் பவதி பிச்சாம் தேகி,
இது அண்ணனுடைய வாழ்க்கை தர்மம். இது பல பேர் எப்படி வேணுமென்றாலும் பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே பவதி பிச்சாம் தேகி என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும். அதன் மூலம் தர்ம பணிகளை முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையில் நான் இப்பொழுது உங்களிடம் பவதி பிச்சாம் தேகி என்கின்ற நிலையிலே நான் வந்திருக்கின்றேன். அம்பிகைக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு உங்களுடைய வீட்டு பிள்ளையாக என்னை நினைக்க வேண்டும். உங்கள் தயவினாலே இந்த ஆலயத்தை நடத்துகின்றேன் என்கின்ற எண்ணத்தையும் அந்த அதிகாரத்தையும் நீங்கள் எனக்கு தர வேண்டும். உண்மையிலேயே வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் பொருளாதாரம், இந்த ஆலயத்தை நடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நம்புங்கள், நீங்கள் பார்த்த இந்த ஆலயத்திற்கு மாத வாடகையாக 14,000 சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். இது போக மீதமுள்ள பணங்கள் ஆலய பூஜை வழிபாடுகளுக்காக குறைந்தபட்சம் மீதமுள்ள பணமாக குறைந்தபட்சம் 10,000 சுவிஸ் பிராங்குகள் தேவைப்படுகின்றன. ஆக மொத்தம் ஒரு மாதம் 25,000 சுவிஸ் பிராங்குகள் எனக்கு தேவைப்படுகின்றது இந்த ஆலயத்தை நடத்துவதற்கு. நீங்கள் கேட்கின்றது எனக்கு தெரிகின்றது, எப்படி ஐயாவால் இது முடிகின்றது? உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள். உங்களிடம் வந்து பெறுகின்ற ஒவ்வொரு சுவிஸ் பிராங்கும் ஒரு வீட்டு கிருத்தியமோ அல்லது ஒரு புண்ணியாவாச்சனமோ அல்லது ஒரு கல்யாண வீடு நடத்தி வைப்பதோ, இதன் மூலம் பெறுகின்ற அத்தனை பணமும் சத்தியமாக இந்த ஆலய சேவைக்காக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எனக்கு தருகின்ற ஒவ்வொரு பிராங்கும் ஒரு ஆலயத்தினுடைய தர்ம நிதிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே என்னை பார்த்து கொள்ளுங்க, என்னால் முடியவில்லை. இதுக்கு மேலேயும் ஓடி உங்களிடம் வந்து செய்வதென்றால் கொஞ்சம் உடல் நலம் இவை எல்லாவற்றையும் நோக்குகின்ற பொழுது இதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை தேட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. அதனால்தான் இந்த காணொளி மூலம் உங்களை வந்திருக்கின்றேன். தயவுசெய்து இந்த காணொளி நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும். உங்கள் இல்லத்தின் நிகழ்வு ஒன்று நடைபெற்றால் எப்படி பார்க்கின்றீர்களோ அதுபோல பார்க்க வேண்டும். ஒரே ஒரு தரம் உங்களிடமிருந்து ஒரு பேருதவியை நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த காணொளி எல்லோருடைய சிந்தனைக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் தெளிவாகவே நான் சொல்லுகின்றேன். ஒரு குடும்பத்தில் இருந்து எங்களுக்கு 120 சுவிஸ் பிராங்க், அதாவது மாதம் 10 சுவிஸ் பிராங்க் என்ற அடிப்படையிலே 120 சுவிஸ் பிராங்க் ஒரு வருடத்திற்கு காணிக்கையாக உங்களிடம் யாசித்து நிற்கின்றேன். ஒவ்வொரு குடும்பமும் வருடத்தில் ஒரு தரம், ஆனால் ஒரே தரம், ஒரு தரம் ஆனால் ஒரே தரம். இது தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய அதற்காகத்தான் இந்த மாதத்தை, இந்த மார்கழி மாதத்தை நாம் தேடியிருப்பதனுடைய நோக்கமும் வருட இறுதியிலே ஒரு தரம் அம்பிகைக்காக 120 சுவிஸ் பிராங்குகள் நீங்கள் காணிக்கையாக தர வேண்டும் என்று உங்களிடம் எதிர்பார்த்து நிற்கின்றேன். அதாவது மார்கழி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து தைப்பொங்கல் 14ஆம் தேதிக்கு இடையிலே உங்கள் அனைவருடைய பணங்களும் எனக்கு ஒரே முகமாக இங்கே வந்து சேருமாக இருந்தால் நான் அதை வைத்து என்னுடைய திட்டமிடலை, இந்த ஆலய நடைமுறை திட்டமிடலை நான் நடைமுறைப்படுத்தலாம். நீங்கள் எல்லோரும் தருவீர்கள் என்ற பெருநம்பிக்கை எனக்கு உண்டு. உங்கள் இல்லங்கள் தோறும் நான் எத்தனையோ தரங்கள் வந்திருக்கலாம், சில பேருடைய இல்லங்களுக்கு வராமலும் இருக்கலாம். நீங்கள் எத்தனையோ விதமான பொருட்செலவுகள் இருக்கின்றீர்கள். உங்களுக்காக இல்லை, எனக்காக ஒரு அந்தணன் என்கின்ற முறையிலே யாசித்து நிற்பதற்காக வருடத்தில் ஒரு தரம் 120 சுவிஸ் பிராங்குகள் நீங்கள் காணிக்கையாக தாருங்கள். இது எனக்கு ஒரு நிறைவை தருகின்ற பொழுது, ஒரு வருடத்திலேயோ அல்லது 2 வருடத்திலேயோ இந்த காணிக்கை எனக்கு நிறைவை தருகின்ற பொழுது, அதாவது இந்த காணிக்கைகளை வைத்தே இந்த ஆலய மண்டபத்தை நாம் வாங்கக்கூடிய ஒரு நிலை வருமாக இருந்தால் அதற்கப்புறம் நான் உங்களிடம் காணிக்கைக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது. சிறு துளி பெருவெள்ளம் அடியார்களே, உண்மையை உணருங்கள். எனக்கு யாசிப்பது என்பது இதில் எனக்கு எந்த கௌரவமான குறைவும் இல்லை. உண்மையிலேயே நான் என்னுடைய அம்பிகைக்காக உங்களை நாடி வந்திருக்கின்றேன். நாங்கள் கிட்டத்தட்ட 65,000 பேர் ஈழத்திலே இருந்து புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் மனம் வைத்தார் அம்பிகை சிறப்பாக இருப்பாள். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய மனங்களை திறவுங்கள். ஒரு முறை என்னை நோக்கி பாருங்கள். வருடத்தில் ஒரு தரம் உங்களிடம் நான் கேட்பது இந்த சிறிய காணிக்கை. இதனுடைய பலன்கள் பின்னாடி இதை வைத்தே நான் திட்டமிட்டு கொண்டு போகலாம். அதற்கு முதல் என்னால் திட்டமிட முடியாமல் இருக்கின்றது. அன்பு நெஞ்சங்களே, அம்பிகை அடியார்களே,
லோகா சமஸ்தா சுகினோ பவந்தி என்பார்கள். உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்பார்கள். வான்முகில் வளாது பெய்க என்பார்கள். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பார்கள். இவையெல்லாம் நடைபெற வேண்டுமே இருந்தால் எங்களுடைய மனங்கள் ஒன்றுபட வேண்டும். அடியேன் உங்களிடம் வேறு எதுவும் எதிர்பார்க்கவில்லை. அன்பாக இந்த அம்பிகையை நீங்கள் நினைக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறை உங்களுடைய அன்பான பங்களிப்பை இந்த அம்பிகைக்கு செலுத்துங்கள். இந்த ஆலயத்தை திறம்பட நடத்துவதற்காக எனக்கான ஒரு அரியதோர் வாய்ப்பை தருமாறு உங்களை இருகரம் கூப்பி வேண்டி வணங்கி நிற்கின்றேன். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், இந்த காணொளியை எல்லோரும் முழுமையாக பாருங்கள். இது தொடர்பாக நீங்கள் என்னோடு தாராளமாக பேசலாம். இது இணையதளத்திலே பதியப்பட இருக்கின்றோம். இணையதளத்திலே சகல விதமான தொடர்புகளும் உங்களுக்கு தரப்பட இருக்கின்றது. தயக்கூர்ந்து இங்கே என்னோடு நீங்கள் அன்போடு தொடர்பு கொள்ளலாம் என்று வேண்டி எல்லோரும் எல்லா நலமும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமென்று மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அபயமென்று வருவோர்க்கு அருள் புரிவாய் துர்கா. ஆறுதல் கொடுத்து உன் பக்தர்களை அன்போடு அரவணைப்பாய் தாயே. எல்லோரும் எல்லா நலம் பெற்று இன்புற்று வாழ அம்பிகையின் பாதார விந்தங்களை வேண்டி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் மீனாட்சி அன்னையே போற்றி. ஓம் மீனாட்சி அன்னையே போற்றி.